இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் போகிற வீடியோ மாதிரி எப்படி நம்ம சூப்பராக மேக் பண்ணுற அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இலவான முறைக்கு எப்படி நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணுற அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ கொடுக்குற மாதிரி தான் நமக்கு வேலை. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா எஃபர்ட்டுமே கொடுத்து நமக்கு ஃபோட்டோ ரெடி பண்ணி தந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஷிங் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட் பண்ணல காரணம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கைமாஸ்டர் அப்ளிகேஷனுக்கு கொண்டு வரும். நமக்கு அதுக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சி நம்ம ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நம்ம எப்படி அதை பண்ணுற அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பேக்கில் வரேன். பேக்கில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வீடியோ ஐக்கானும் அடுத்து ஃப்ளஷ் ஐக்கான், அடுத்தது உங்களுக்கு ஃபோட்டோ ஐக்கான் இருக்குது. நம்ம ஃபோட்டோவை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோட இந்த மாதிரி காமிக்கும். இதில் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாருங்கள், நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணியது 7 ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணிக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ உங்களுக்கு செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எஃபர்ட்லேயே உங்களுக்கு அந்த நிற்கி. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதில் இந்த தேவைன்னு சொன்னால் நீங்கள் எல்லாமே நீங்கள் மாற்றி எடுத்துக்கொள்ள முடியும். பட் இருந்தாலும் நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு இதில் மேக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி நம்ம செய்கிறோம் அப்படின்றத பற்றி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதிலே நம்ம பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன சவுண்ட் கிடைக்கும். அதாவது ஒரு மியூசிக் பேக்ரவுண்டில் கிடைக்குது. அதாவது நம்ம டிஃபால்ட்டாகவே அதுக்கு ஆட் பண்ணி தராங்க. ஸோ நம்ம அதுக்கு நம்ம பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம இதிலேருந்து சேஞ்ச் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம கைமாஸ்டருக்குள்ளே போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இதில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். மேலே பாருங்கள் ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கோ சாங்கோ நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கீழே இருக்க பாருங்கள், கைமாஸ்டர் ஐக்கான் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்கும். கேன்சல் கொடுக்க வேணாம், ஓகே கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைமாஸ்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே வந்துடும். இதுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இதில் நீங்கள் என்னென்ன நீங்கள் இதில் அட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி நீங்களே செலக்ட் பண்ணி அட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு லேயர், அதாவது லேயரில் போய்ட்டு மீடியா போய்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன டெம்ப்ளேட் ஒன்று அட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுப்பேன். அது மூலமாக நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே பண்ணுங்கள். பண்ணது பிறகு டன் கொடுங்க. எகன் அந்த டெம்ப்ளேட்டை டச் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா பிளாண்டிங் என்ற ஆப்ஷனுக்கு வாங்க. பிளாண்டிங் அண்ட் ஆப்ஷனுக்கு வாங்க. வந்து ஸ்க்ரீன் அப்படின்றத எனேபிள் பண்ணுங்கள். பண்ணதுக்கு பிறகு இப்போ எகன் அந்த வீடியோ டச் பண்ணி நம்ம சவுண்டை ஸ்டாப் பண்ணிடுவோம். பண்ணதுக்கு பிறகு இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். தெரியும், நம்ம 7 ஃபோட்டோ தான் அட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அட் பண்ண மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கும் செமையாக இருக்கும். கரெக்டாகவும் அட் பண்ணி தரும். என்ன சைஸுக்கு இது அட் பண்ணியிருக்கு அப்படின்றது நமக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதை அட் பண்ணி தந்துருக்கு. ஸோ அதுவும் 15 செகண்டுக்குள்ளே. ஸோ இப்போ நம்ம அட் பண்ணுறது கூட நமக்கு அது நிறைய குழப்பத்தை உண்டாகிருக்கும். என்ற சைஸ் பார்க்காம நம்ம எப்படி அட் பண்ணுறது தெரியாமல் இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் அட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் இதில் கொடுத்து உங்களுக்கு தேவை பிடிச்ச சாமான்கள், அதாவது டெம்ப்ளேட்டாக வேணுமோ, உங்களுக்கு ஃப்ரேம் வேணுமோ, எது வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் அட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் வந்து அட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃப்ரேம் அண்ட் இதில் கொண்டு ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது மூலம் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் டன் கொடுத்தது எங்கே அந்த ஃப்ரேமை டச் பண்ணிவிட்டு பிளெண்டிங்ன்றதுக்கு வாங்க. பிளெண்டிங்ன்றதுக்கு வந்து ஸ்க்ரீன் அப்படின்றத எனேபிள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த ஃப்ரேம் இது செட் ஆகலை. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் இதாக வரல, வீடியோ அதிகமாக இருக்குது, ஃப்ரேம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக உங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நீங்கள் டேக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பட்சத்துக்கு பிறகு டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம இதில் அட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நமக்கு அட் ஆகிடுது. ஸோ இதை நம்ம மியூசிக், அதாவது நம்ம சாங் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு எனக்கு இது டிஃபால்ட்டாக இருக்கட்டும், அதனால் நான் சும்மா விட்டுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் அதை டச் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஆடியோ அப்படின்றதுக்குள்ளே போங்க. போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை, அதாவது நீங்கள் வச்சுக்க டிஃபால்ட்டாக வச்சுக்க சாங்கை நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குரிய விஷயம். வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக நம்ம எடிட் பண்ணி சிம்பிளாக நம்ம மேக் பண்ணி எல்லா நண்பர்களுக்கு அனுப்ப முடியும். நம்ம இதுக்குலாம் நிறைய கஷ்டப்படுறது, நிறைய ஆப்ஷன் நமக்கு போகிறதுல கைமாஸ்டர் மூலமாக அதிகமான ஒர்க் இல்லை. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே இருக்க ஐக்கான் பாருங்கள், சிம்பிள் ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கலரில் சேவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள்
ஸ்டேட்டஸாக வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான தகவலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட யூடியூப் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இதை போல் வீடியோலாம் நீங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.